என்ன இப்படி திடீர்னு மழை பெய்யுது? நேற்று ராத்திரி திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. என்னால சரியா தூங்கவே முடியல. அட சாச்சி, இவ்வளவு நேரம் தூக்கம் வந்துட்டு இருந்ததுன்னு சொன்ன, இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கற? ஆமா சாச்சா, ஆடிட்டு சாச்சா. இல்ல இல்ல, இது பாக்கும்போது ரோபோட் டான்ஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்னதான் ஆச்சு? எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இந்த மாதிரி நடக்கிறத நான் முதல் முறை பாக்குறேன். காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. எப்படியாச்சும் இந்த ஃப்ரிட்ஜோட வாயை மூடிதான் ஆகணும். அடடா, மருமகன் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது. மருமகனை காப்பாத்து. முதல்ல ஃப்ரிட்ஜ் தாக்க ஆரம்பிச்சது, இப்ப வாஷிங் மிஷின் துவைச்செடுக்குது. இந்த ஃபண்டூஷ் நகரத்துல என்னதான் ஆகுது? காப்பாத்து, சீக்கிரம். இந்த வேக்யூம் கிளீனர் என்ன இப்படி இருக்குது? மருமகனே, ஓஹோ, ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் தான் பார்த்தா இப்ப வேக்யூம் கிளீனரும் வந்துருச்சு. மாமா, அந்த மரத்துல இருந்து கீழே குதிங்க. முடியாது. இவ்வளவு உயரத்துல இருந்து நான் குதிச்சேன்னா என்னோட எலும்பெல்லாம் உடைஞ்சிடும். மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? என்ன இப்படி கேக்குற? மருமகன் இருக்கிற வரைக்கும் சாச்சாவுக்கு ஏதாவது ஆகுமா? அட சாச்சி, என்னோட மேக்கப் மொத்தத்தையும் கெடுத்துட்டியே. இதுங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் கிளம்பி இருக்கு போல இருக்கு. நீ வேக்யூம் கிளீனர் தானே? நீ சுத்தம் மட்டும் தான் பண்ணணும். மனுஷங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்ப இந்த ஸ்பீக்கர் நம்மள காத்துலயே பறக்க விடுது. மருமகனே, என்ன காப்பாத்து. ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனருக்கு அப்புறம் நாலாவது ஸ்பீக்கர் வேற. ஓ, இந்த ஃபண்டூஷ் நகர்ல என்னதான் நடக்குது? என்ன ஐயோ, காதெல்லாம் வலிக்குது. யாராவது நிறுத்துங்க. எப்படியாச்சும் இந்த 3 பேரை ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போகணும். முடிஞ்சாடு போடுங்க.
மாதிரி ஆயிடுச்சு. இதத்தான் ஒரு கல்லுல 2 மங்கான்னு சொல்வாங்க. 4ல 2 முடிஞ்சது, மிச்சம் 2. இப்போ அந்த வேக்யூம் கிளீனரோட கதையை முடிப்போம். இப்போ இதுதான் 3 டவுன். ஹலோ வேக்யூம் கிளீனர், என்ன ஆச்சு? உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியும் வர மாட்டேங்குதா? அடடா மருமகனே, நீ கலக்கிட்ட. அட கோஜி, இந்த ஃபண்டூஷ் நகர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நிச்சயமா உனக்கு தெரியும்ல? இந்த முறை நான் எதுவும் பண்ணல. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. நேத்து ராத்திரி எலக்ட்ரானிக்ஸ் கடை மேல இடி விழுந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இருந்த சோலார் ஹை வோல்டேஜ் எனர்ஜி மிஷினுக்குள்ள போயிருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. அதனால தான் இந்த 4 மிஷினும் இந்த மாதிரி மாறி போயிடுச்சு. 4 மிஷினா? வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், அப்புறம் ஸ்பீக்கர், அப்புறம் 4வது ரெஃப்ரிஜரேட்டர். ஹே சாச்சே, என்ன நீ திரும்பவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்ட? இது அதே ஐஸ் டான்ஸ் தான். கண்டிப்பா அந்த ஃப்ரிட்ஜ் இங்கேயும் தான் இருக்கு. அட என்ன இந்த ஃப்ரிட்ஜ் இன்னும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு? இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் எப்படி விட்டுட்ட? இந்த எல்லா மிஷினும் சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளியால தான் வேலை செய்யுது. ஒருவேளை நாம சூரிய ஒளியை இந்த ஃப்ரிட்ஜ் மேல பட விடாம இருந்தா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜ் நின்னுடும். ஆமா பத்திஜா, நீ சொன்னது சரிதான். நீ உண்மையிலே பெரிய அறிவாளிப்பா. டேய் மருமகனே, இந்த ஃப்ரிட்ஜ் நிக்கிற மாதிரியே தெரியல. சீக்கிரமா டக்குன்னு ஏதாவது ஐடியாவை யோசி. ஐடியா. மண்ட சூடான ஃப்ரிட்ஜே, என் மேல கொஞ்சம் ஐஸ் மழையை கொட்டி காமி. நான் எங்க இருக்கேன்? இந்த ஃப்ரிட்ஜை சுத்தி 4 பக்கமும் ஸ்ட்ராங்கான கிளாஸ மாட்டிட்டோம். ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் கூட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல இருந்து சூரிய ஒளி பட்டுக்கிட்டு தான் இருக்கு. டேய் மருமகனே, நீ எங்க இருக்க? ஏதாவது பண்ணு மாமா. இதுதான் 4th டவுன், அதாவது ஆல் டவுன். ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ் என் மருமகனை சாப்பிட்டுச்சா? மருமகனே, ஏ பதிஜே, நீ செஞ்சு காமிச்சிட்ட. இந்த ஃப்ரிட்ஜுக்கு திரும்பவும் உயிர் வந்துருச்சா? இது ஃப்ரிட்ஜ் கிடையாது, நான் தான் சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்கேன்.